இப்போ நான் வந்து ஓ கடவுளே எனக்கு தியானம் கொடு, 1000 பேத்துக்கு சோறு போடுறேன் அப்படின்னா தியானம் வராது, அப்படி வராது. இப்போ எனக்கு இந்த வேலையை எனக்கு சத்தியமாக தெரியாது, இப்படி ஒரு வேலை செய்கிறோமானே தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே தியானம் தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ இது சேவைலாம் கிடையாது, இது இயற்கையாக தானாக அது நிகழுகிறதுங்கிறதான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், அதுவே நிகழும். உங்கள் தியானம் இன்னைக்கு துன்பத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தும். சுற்றி இருக்கிற கடன்காரங்க இருப்பாங்க, நான் சொல்லிட்டேன். நீங்கள் நல்ல தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுத்தவன் உங்களை மறந்துடுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் அங்கேருந்து வந்து யோ உங்ககிட்ட ஒரு 50,000 பணம் கொடுத்தேன்ல, அதை விட்டுருப்பா அப்புறமா வாங்கிக்கலாம்னு போயிடுவான். ஒரு விஷயம் என்னன்னா, சரணாகதியில் தியானத்தை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டுட்டு இருந்தால் இந்த உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய சூழலையும் நீ கடக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதுக்காக தான் செய்கிறேன்னு அந்த உள் உணர்வுக்குள்ளே வேண்டாங்கிறத சொல்கிறேன். இது நமக்கு கர்மா, நமக்கு உள்வினை, நம்ம இதை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது கூட அது சரியான விஷயம் இல்லை. அதுவும் உங்களை துன்பப்படுத்தும், அதுவும் உங்கள் உடலை வந்து துயரமாக கஷ்டத்துக்குள்ளே கொண்டாடும். நீங்கள் அதை அப்படி எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அந்த தியானத்துக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் போகும்போது அது உங்களை அது பாதுகாக்குங்கிறது தான் நான் வந்து சொல்லித்தர்றேன் உங்களுக்கு. அது எப்படி பாதுகாக்குங்கிறத உடனே பாதுகாக்காது. நீங்கள் ஒரு ஒரிஜினலாக பண்ண தொடங்குங்க, போங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே வார்த்தையாக சொல்லாமல் உருவாக்கும்.